ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உண்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. உன்னத தெய்வமே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே ஆராதனை. யாக்கோபின் தேவனே ஆராதனை. யோசேப்பின் தேவனே ஆராதனை. யாக்கோபின் தேவனே ஆராதனை. யோசேப்பின் தேவனே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. உன்னத தெய்வமே ஆராதனை. எங்கள் உயிருள்ள தேவன், எமக்கு முன்பாக தன்னையே உடைத்து எமக்கு தமது உடலை ஆன்ம உணவாக தந்த அந்த இறைவன், நாங்கள் தாயின் கருவிலே இருக்கும் முன்பே பெயர் சொல்லி அழைத்த அந்த இயேசு தனது உள்ளங்கையில் எமது பெயர்களை வரைந்து தனது குழந்தைகளாக எம்மை அழைத்த அந்த அன்பான இயேசு, அவருக்கு முன்பாக அவரை நாங்கள் ஆராதனை செய்ய, அவரை நாங்கள் மனமாற வாழ்த்தி போற்ற இந்த அழகான தருணத்தில் அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அவரது உண்மையான பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். உயிருள்ள இயேசு இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே எங்கள் மத்தியில் இருக்கின்றார். எங்களது இன்றைய மனநிலை என்ன? சிந்திப்போம். எமது வாழ்க்கையிலே தோல்விகளை கண்டவர்களாக, கடன் பெருகி நாங்கள் வறுமையில் உழன்றவர்களாக, எமது குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்ன என்ற சந்தேகத்துடன் ஒரு பயத்துடன் இருப்பவர்களாக, திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை
செல்வம் இல்லையே என்ற கண்ணீருடன் இருக்கும் பெற்றோர் தம்பதிகளாக தாங்க முடியாத வேதனைகளும் தாங்க முடியாத வலிகளும் உள்ள பல்வேறு வகையான நோய் நொடிகளுடன் இருப்பவர்களாக எல்லா விதமான தீய நாட்டங்களிலும் அமிழ்ந்து இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு இயேசுவே என் மீது இறங்கும் என்று கூக்குரலிட்டவர்களாக நாங்கள் இங்கு இருக்கவில்லையா? நாங்கள் எல்லாத்தையும் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு அந்த உயிருள்ள இயேசுவை ஆராதிப்போம். அந்த தேவனை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். எமது இதயங்களை இயேசுவுக்காக திறப்போம். தனது ஒரே மகனை தந்த அந்த ஆண்டவர், தனது உயிரை எங்களுக்காக தந்த அந்த இயேசு, உலகம் முடியும் வரை எங்களுடன் வாழுகின்ற அந்த தூய ஆவி, இவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்துவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றேன். ஆம் கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரங்களே, எமது வாழ்க்கையிலே துதிகள் இருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பங்களை ஒரு சற்று சிந்திப்போம். இறைமகன் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த செபத்தை நாங்கள் பார்க்கும்போது அது முதலாவது வரியிலே நாங்கள் அதை உணர்ந்து கொள்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் போற்றப்பெறுக என்ற முதலாவது வரி. ஆம், நமக்கு செபத்தை கற்றுத்தந்த இயேசு அந்த போற்றுதலை வலியுறுத்தி நிற்கின்றார். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செபிக்கும் பொழுது அந்த ஆராதனையும் அந்த மகிமையும் அந்த புகழ்ச்சியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்வோம். வானதூதர்கள் இயேசுவை மரியாளுக்கு அந்த குழந்தை கிடைக்கப் போது என்று வானதூதர் அறிவித்த வேளை ஒரு குழாம், தேவதூதர்களின் குழாம் அங்கு கூடி உன்னதத்தில் வீற்றிருக்கின்ற தந்தையே என்று புகழ்ந்து பாடி ஒரு புகழ்ச்சி பாடலை பாடி சென்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எமது வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கட்டும், எவ்வளவு வேதனைகள் இருக்கட்டும், சோதனைகள் வலிகள் இருக்கட்டும், எல்லாம் ஒளிந்து போக அந்த துதிகள் என்னும் ஆயுதத்தை எமது கரங்களிலே நாங்கள் ஏந்திக் கொள்வோம். பிலிப்பியர் எழுதிய நூலிலே அது விளக்கமாக மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆமன்மான சகோதரங்களே, நன்றியுடன் கூடிய வேண்டுதல் கேட்கப்படும் என்று வேதாகம புத்தகத்திலே எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் நமது தருணம். உயிருள்ள தேவன் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார். ஆகவே எமது இதயங்களை திறப்போம், நன்றியோடு துதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, எமது மத்தியில் நீர் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிற தேவனாய் இருக்கிறதால உமக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எமது பாவங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து எமக்காக வாழ்ந்து எமக்காக மரித்தீரே, உமது அன்புக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உமது உள்ளங்களில் உள்ள துதிகள் எல்லாம் உமது பாதத்திலே
சமர்ப்பித்து நிற்கின்றோம். இயேசுவே, நீர் தாமே எம்மை காத்து வழிநடத்துகிற ஆண்டவராயிருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே எங்களை அன்பு செய்கிற தேவனாயிருக்கின்றீர்கள். எமது கண்ணீரை எல்லாம் துடைக்க வல்லவராயிருக்கின்றீர்கள். உங்களை துதிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எமது வேதனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போக இயேசுவே, உமது அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் என்ற தாகத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் தாமே எமது அரணும் கோட்டையும் கேடயமுமாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் தாமே உலகம் முழுவதும் உங்கள் கூட இருப்பேன் என்று நமக்கு வாக்களித்த அந்த வாக்குக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. காற்றையும் புயலையும் நீர் ஒரு வார்த்தையால் அடக்கிய இயேசுவே, இதோ உமது வாழ்க்கையிலே விடுதலை இல்லையா, எமது கண்ணீருக்கெல்லாம் மீட்பு இல்லையா என்று நாங்கள் உடைந்து போய் உமது பாதத்திலே வந்திருக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் தாமே இந்த உலகிற்கு வந்தபோது அந்த முடமுற்றவனை உம்மை குணமாக்கினீங்க ஐயா. துஷ்டரோகி இருந்த நோயை நீங்கள் தொட்டு குணப்படுத்தினீங்க ஆண்டவரே. கண் பார்வை அற்றோனுக்கு இன்று உமது விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்னீங்க ஆண்டவரே. இயேசுவே, இதே வேளையில் இதே உமக்கு முன்னால் கண்ணீரோடு கவலைகளோடு வேதனைகளோடு நாங்கள் உமது பாதத்திலே வந்திருக்கிறோம். எங்களையும் பார்த்து ஆண்டவரே, உமது கரத்தால் எங்களை தொட்டு நீங்கள் குணப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவே. உமது பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோமா இயேசுவே. நாங்கள் இந்த பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உமது உயிர்ப்பின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசு. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இதோ உமது சன்னிதானத்திலே உம்மை சரணடைந்து எம் ஆன்மா, எமது உள்ளம், எமது உடல் அனைத்துமே எமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் இந்த துதியின் பாடலின் மூலமாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. ஆமென். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். என்றும் நமக்குள் வசிக்கின்றார். என்றும் நமக்குள் வசிக்கின்றார். என்றும் நமக்குள் வசிக்கின்றார்.
எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றுரைத்த எம் அன்பு ஆண்டவரே, எங்களோடு என்றும் உடனிருக்க நற்கருணை வழியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் பங்கேற்கின்ற போது எங்களோடு வந்து வாசம் செய்கின்ற அன்பு ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய எல்லோரையும் நேரத்திலே நாங்கள் நினைத்து அவர்களை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவரை, தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், தங்கள் வாழ்விலே அமைதியை பெற வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும், உடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த ஜெப வழிபாட்டிலே, நற்கருணை ஆராதனை வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. உமது இரக்கத்தை, மன்னிப்பை எங்கள் வாழ்விலே கொடுத்தருளும் ஆண்டவரே. பல்வேறு பிரச்சனைகளால், கடன், வியாபாரம், கருத்து வேறுபாடுகளால் தவித்து கொண்டிருக்கூடிய எங்கள் குடும்பங்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. உடல் நோயால், உள்ள நோயால் வருந்துகின்ற உம் அடியவர்களை நினைத்து பார்த்தருளும் ஆண்டவரே. கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பிரசன்னத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு தங்கியிருந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக, நல்ல சமுதாயத்திலே வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்முடைய அருள் ஆசீர் எங்களுக்கு வேண்டுமென்று தவிப்போடு நாங்கள் திருப்பாதம் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்தவர்களை குணப்படுத்திய அன்பு ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்திய ஆண்டவரே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆசீர்வதித்து அனுப்பிய ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடு உம் திருப்பாதம், உம் சந்நிதியிலே நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்விலே அமைதி, மகிழ்ச்சியும் கொடுத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சாட்சிகளாக, சீடர்களாக வாழ, எம் வழியாக பிறரும் விசுவாசத்திலே வளர, மகிழ்ச்சியை, அன்பை பெற்றுக்கொள்ள உமது ஆசிரை நிறைவாக பொழிந்தல்வீராக. எங்களோடு என்றும் வாசம் செய்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து விண்ணேற்றமடைந்த அன்பு ஆண்டவரை, எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்தருளும். நம்பிக்கையோடு மன்றாட்டுக்களை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்குக.
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தேற்றுவர்